அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியில் ஆலயம் ஒன்று குண்டு வீச்சில் பேரழிவை சந்தித்தது. போர் முடிந்த பின் மக்கள் அதை மீண்டும் கட்டி எழுப்ப முயன்றார்கள். அப்போது இடிபாடுகளுக்கு மத்தியில் அவர்கள் கிறிஸ்துவின் ஒரு திருச்சுரூபத்தை கண்டார்கள். அதன் இரு கைகளும் உடைந்து போயிருந்தன. சில கலைஞர்கள் நாங்கள் இவற்றை சரி செய்து புதிய கைகளை செய்து பொருத்தலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பங்கு மக்கள் வேண்டாம், இப்படியே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். பின்பு அவர்கள் அந்த திருச்சுரூபத்தினுடைய அடியிலே ஒரு பலகையில் இவ்வாறு எழுதி வைத்தார்கள்: உங்கள் கைகளை தவிர வேறு கைகள் எனக்கு இல்லை, உங்கள் கால்களை தவிர வேறு கால்கள் எனக்கு இல்லை, நீங்களே என் உடல், என் கைகள், என் கால்கள். அன்பார்ந்தவர்களே, அழகான ஆலயங்கள் முக்கியம்தான், பெரிய ஆலயங்கள் முக்கியம்தான். ஆனால் உண்மையான ஆலயம் நாம் தான் என்பதை இன்றைய லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகிறது. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோவில் என இன்றைய இரண்டாம் வாசகமும், கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாட்களில் இதை கட்டி எழுப்புவேன் என இயேசு தன் உடலாக்கிய கோவிலை பற்றி இன்றைய நற்செய்தியிலும் எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மில் இறைவனின் பிரசன்னம் நிறைந்திருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் வாழும் ஆலயங்கள். இந்த உண்மையை நமக்கு உணர்த்த இன்றைய இறை வார்த்தை வழிபாடு ஆலயங்களினுடைய 3 பண்புகளை எடுத்துரைக்கின்றது. அவற்றை நாம் தியானிப்போம். முதலாவதாக, ஆலயங்கள் புது வாழ்வினுடைய ஊற்று. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் தங்கள் நாடு, ஆலயம் மற்றும் அடையாளம் என யாவற்றையும் இழந்திருந்தார்கள். அவர்களுக்கு இன்றைய முதல் வாசகத்திலே, நான் கோயிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோயில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோயில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. ஆலயத்தின் வாசலுக்கு கீழிருந்து தண்ணீர் பெருக ஓடுகிறது. அந்த நீர் பாயும் இடமெல்லாம் உயிர் துடிக்கிறது, மரங்கள் செழிக்கின்றன, அவற்றில் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் என்னும் நம்பிக்கையின் செய்தியை இறைவாக்கினர் எசேக்கியேல் தருகின்றார். இந்த வார்த்தைகள் ஆலயங்களே அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு புது வாழ்வின் ஊற்று என்பதை எடுத்து காட்டுகின்றது. இவை யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் அதை பருகட்டும். யோவான் 7வது அதிகாரம் 37வது இறைவசனம் என இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவதை எடுத்து காட்டுகின்றது. இயேசுவே உண்மையான ஆலயம். அவரிடமிருந்துதான் புது வாழ்வின் நீரூற்று பாய்கின்றது. அன்பானவர்களே, நாமும் வாழ்வு தரும் கால்வாய்கள் தான், அதாவது வாழ்வு தரும் ஆலயங்கள் தான். இங்கு நாம் கருணையின் ஊற்றாக மாறுவதற்கு, இரக்கத்தின் ஊற்றாக மாறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். நாம் வெறும் தேங்கி இருக்கின்ற தண்ணீராக இருக்கக்கூடாது, மாறாக ஓடுகின்ற கால்வாயாக, ஓடுகின்ற தண்ணீராக மாற வேண்டும். நாம் பெற்ற அருட்கொடைகள் நம்மிடையே தேங்கிவிடக்கூடாது, அவை நம் வழியாக மற்றவர்களுக்கு பாய்ந்தோட வேண்டும். அன்னை தெரேசா கொல்கத்தாவின் வீதிகளில் இறக்கும் தருவாயில் இருந்த மக்களை கண்டார். சமூகம் புறக்கணித்தவர்களில் இயேசு கிறிஸ்துவை கண்டு கருணையின் பாய்ந்தோடும் ஆறாக, தண்ணீராக மாறினார். நாம் செய்வது கடலில் ஒரு துளிதான், ஆனால் அந்த ஒரு துளி இல்லாவிட்டால் கடல் குறைவாகவே இருக்கும் என அவர் நம்மையும் வாழும் ஆலயங்களாக மாறுவதற்கு அழைப்பு தருகின்றார். இன்று எனக்கு கிடைத்த கருணை மற்றவர்களிடம் பாய்கின்றதா? நான் இரக்கத்தை பெற்றேன், அந்த இரக்கத்தை நான் மற்றவர்களுக்கு தருகின்றேனா? என் குடும்பம் வாழ்வு தருகின்ற இடமாக மாறுகின்றதா? நான் அருகில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை தருகின்றேனா? நான் பசித்தவருக்கு உணவையும்
தாகமுற்றவருக்கு தண்ணீரையும் தருகின்றேனா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, ஆலயங்கள் இறை பிரசன்னத்தின் மையம். இன்றைய நற்செய்தியில் இயேசு இந்த கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என தன் உடலாகிய கோவிலை பற்றி எடுத்துரைக்கின்றார். ஆம், இயேசுவே உண்மையான ஆலயம். பழைய ஏற்பாட்டில் இறைவன் மோசேயிடம் சொன்னார், நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும். விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 8வது இறைவசனம். சாலமோன் கட்டிய ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட போது இறைவனின் அருள் ஒரு மேகமாக அந்த ஆண்டவரினுடைய இல்லத்தை நிரப்பிச்சு. 1 அரசுகள் 8வது அதிகாரம் 10வது இறைவசனம். திருத்துதர் பவுல் 2ஆம் வாசகத்தில், நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அந்த கோயில். இது நாமே வாழும் ஆலயங்கள் என்றும் நம்மில் தான் இறை பிரசனம் நிறைந்திருக்கின்றது என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இது வெறும் உருவகம் அல்ல, ஆழமான உண்மை. திருமுழுக்கு வழியாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழும் ஆலயமாக மாற வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றது. இறைவனின் பிரசனம் நம்மில் முழுமையாக நிறைந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனின் ஆலயமாக இருந்தால் பாவம் செய்யவும் வெறுப்பை சுமக்கவும் சுயநலத்தில் வாழவும் முடியாது. மாறாக தூய வாழ்வை தான் வாழ முடியும். மூன்றாவதாக, ஆலயங்கள் சமத்துவத்தின் இடம். நற்செய்தியில் இயேசு கோயிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோயிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா வைப்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையினுடைய இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். ஆலயத்தில் இங்கு நடந்தது என்ன? மறைக்கப்பட்ட அநீதி. அன்பார்ந்தவர்களே, யூதேயாவின் ஆலயங்கள் பல முற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது. முதலாவதாக குருக்களின் முற்றம், அது தூய்மையானதாக கருதப்பட்டது. இரண்டாவதாக ஆண்களின் முற்றம், இஸ்ரேல் குலத்தினுடைய அந்த ஆண்களின் முற்றம். மூன்றாவதாக இஸ்ரேலினுடைய பெண்களின் முற்றம். நான்காவதாக பிற இனத்தவரினுடைய முற்றம். இந்த பிற இனத்தவரினுடைய முற்றத்தில் தான் அவர்கள் வழிபட அனுமதிக்கப்பட்ட இந்த இடத்தில்தான் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இதன் பொருள் என்ன? பிற இனத்தவர் வழிபட வேண்டிய இடத்தை சந்தையாக மாற்றியிருந்தார்கள். இறைவனின் ஆலயத்தில் யூதர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு இடம் இருந்தது. ஆனால் பிற இனத்தவர்களுக்கோ இடமில்லாமல் போனது. இயேசு இதைத்தான் கண்டிக்கின்றார், எதிர்க்கின்றார். ஆலயங்கள் சமத்துவத்தின் மையம் என்பதை எடுத்துரைக்கின்றார். என்று நாமும் சமத்துவத்தின் ஆலயங்களாக மாற அழைப்பு பெறுகின்றோம். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது இறைவசனம் என திருத்துதர் பவுலடிகளாரினுடைய வார்த்தைகளுக்கேற்ப நாமும் யாவரையும் சாதி, மத, இன, மொழி வேறுபாடின்றி ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான தூய ஆவியின் ஆலயங்களாக மாற முடியும். அது மட்டுமல்லாது நாம் இறைவனை வழிபடுகின்ற நம் பங்கு ஆலயங்கள் உண்மையான சமத்துவத்தின் இடங்களாக மாற வேண்டும். இன்று நாம் கொண்டாடும் லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பினுடைய இந்த விழா அழகான பழமையான ஆலயங்களை கடந்து பெரிய உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நாம் ஒவ்வொருவரும் வாழும் திருச்சபை, கிறிஸ்துவின் உடல், தூய ஆவியினுடைய ஆலயம், புது வாழ்வின் ஊற்றாக, கருணை வாழ்வு தரும் நீரோடைகளாக நாம் ஒவ்வொருவருமே மாற வேண்டும். இறை பிரசன்னத்தின் ஆலயமாக நம் உடல்கள், இதயங்கள், நம் குடும்பங்கள் மற்றும் நம்முடைய பங்குகள் தூய ஆவியை பெற வேண்டும். சமத்துவத்தின் இடமாக சாதி, செல்வம், பாலினம், அந்தஸ்து என எதுவும் பிறரை ஏற்க தடையாக இருக்கக்கூடாது. லாத்திரன் பேராலயம் அழகானது, பழமையானது, முக்கியமானது. ஆனால் நீங்கள் மிக அழகானவர்கள்.
மிக முக்கியமானவர்கள். நீங்களே இறைவனின் ஆலயங்கள். இந்த உண்மையை நம் இதயங்களில் இன்று ஏற்றுக்கொள்வோம். அதன்படி வாழ்வோம். மற்றவர்களுக்கு வாழ்வு, இறை பிரசன்னம், சமத்துவம் ஆகியவற்றின் ஊற்றுகளாக மாறுவோம். ஆண்டவரின் ஆலயமாகிய நீங்கள் ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.